ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம். இந்த நாட்களில் நினைத்திருக்கிற காரியங்கள் முடிக்க வேண்டும். நாம் எதிர்பார்க்கிற காரியங்கள் முடிக்க வேண்டும். நான் என்ன நினைக்கிறேனோ அந்த காரியங்கள் நடக்க வேண்டும் என்று ஏக்கத்தோடு இருக்கிற அன்பு சகோதரரே, அன்பு சகோதரிகளே, ஆண்டவர் கேட்கிறார், என்னிடத்தில் வருகிறவனை நான் புறமிட தருவதில்லை, என் நாமத்தினாலே எதை கேட்டாலும் அதை செய்வேன்னு சொல்லியிருக்கிறார். அப்படியாக கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான் என்று நாங்கள் பார்க்கிறோம். அன்பு சகோதரே, அன்பு சகோதரியே, நீ கேட்கிற காரியங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, எந்த காரியத்தை கேட்கணும்னு நினைத்து கொண்டிருக்கிறான் சரி, எந்த காரியம் இருதயத்தில் நினைத்து கொண்டிருக்கிறாய் சரி, எந்த காரியம் ஐயோ இந்த காரியம் நடக்கணும், இது நடந்தால் நல்லா இருக்கும் அப்படி என்று ஏக்கத்தோடு இருக்கிற அன்பு சகோதரரே, அன்பு சகோதரரே, யாராக இருந்தாலும் சரி, வயது சென்றிருந்தாலும் சரி, உங்களுடைய வேதனையும் உங்களுடைய காரியமும் நடைபெற வேண்டும். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், என் நாமத்தினாலே எதை கேட்டாலும் அதை செய்வேன்றார். அவர் பேரில் நீங்கள் கேட்கும்போது அவர் உங்கள் காரியத்தை செய்ய வல்லவராக இருக்கிறாரு. உங்கள் காரியத்தை ஜெயமாக மாற்றவா இருக்கிறாரு. இன்றைக்கு கேட்கிறவர் இருக்கிறார், உங்களுக்கு வார்த்தையை கேட்கிறவர் இருக்கிறார், கேட்டு அந்த காரியத்தை வெற்றிகரமாக செய்கிறவர் இருக்கிறார், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அப்படியாக அன்பு சகோதரே, அன்பு சகோதரியே, நீ எந்த காரியத்தை கேட்க போறாய், எது கேட்க போறாய், எது காரியம் உனக்கு தடையா இருக்குது, எது உனக்கு காரியங்கள் துளவா இருக்கிறது, ஐயோ இந்த காரியம் நடக்காது, இனி நடக்கவே நடக்காது, இனி அவ்வளவுதான், எல்லாம் முடிஞ்சிடுச்சு நினைத்து கொண்டிருக்கலாம். டாக்டர் கூட கையை விட்டாங்க, வக்கீல் கூட கையை விட்டாங்க, நண்பரெல்லாம் கையை விட்டாங்க, உற்றார் உறவினர்லாம் கையை விட்டாங்க, இனி நான் எதிர்பார்க்கிற எல்லாரும் கைவிட்டாங்க. ஆனா இயேசு கைவிட மாட்டார். இயேசு ஒரு நாளும் கைவிட மாட்டார். உன்னை கைவிடவே மாட்டார். இயேசு உன்னை கைவிட மாட்டார். நீ கைவிட்ட போல நினைத்து கொண்டிருக்கலாம். அவ்வளவுதான், இயேசு என்னை கைவிட்டா போல நினைத்துக்கலாம். இயேசு உன்னை கைவிட மாட்டாருமா ஐயா. இயேசு உன்னை கைவிட மாட்டார். வாலிப தம்பியா, உன்னை கைவிட மாட்டார். நீ எதை இழந்திருக்கிறாய், நீ எதை இழந்திருக்கிறாய், படிப்புல இழந்திருக்கிறாயா? டென்த் என்னால் படிக்க முடியல, பிளஸ் ஒன் என்ன படிக்க முடியல, பிளஸ் டூ என்ன படிக்க முடியல, காலேஜ் என்னால முடியாது போகுது. இயேசு ராஜாவுக்கிட்ட நீங்க சொல்லுங்க, இயேசு ராஜாவுக்கிட்ட மன்றாடி சொல்லுங்க. அவர் உன்னை வெற்றி சிறக்க பண்ணுவார். உன் வாழ்க்கையில பெரிய ஒரு மாற்றத்தை உண்டாக்குவார். அடுத்த மாதம் நடக்க போற எக்ஸாம்ல ஆண்டவர் உன்னை எல்லா விதத்திலும் பாஸ் பண்ண வல்லவரா இருக்கிறார். நீ துக்கத்தோட இருக்காது, பயப்படாது. ஆண்டவர் உனக்கு நன்மை செய்வார். நீ எதை கேட்டாலும் அவர் செய்கிறவராக இருக்கிறார். என் நாமத்தினால எதை கேட்டாலும் நான் செய்வேன்றார். நீ கேட்டு பாருங்க, அதை பெற்றுக்கொள்வீங்க. தேவன் ஒரே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.